ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று திருப்பாவை 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பெயர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இப்போ அந்த ஆனைச்சாத்தன் அந்த அதிகாலை நேரத்தில் கோக்குடை சத்தம் கேட்குறது. அது தவிர காலங்கார்த்தால் ஆயர்பாடி பெண்கள் அழகாக கையில் இருக்கிற வளையலும் கழுத்தில் இருக்கிற நகைகளும் ஒலிக்கும் அளவுக்கு தயிரை கடையும் சத்தமும் கேட்கிறது. இந்த சமயத்தில் நீ தூங்கின்னு இருக்க அப்படின்னு அந்த தோழியை கூப்பிட்டு சொல்கிறார். அந்த தயிரரவும் உன் காதில் விழலையா, அந்த ஆனைச்சாத்தன் பேசுகிற சத்தம் உன் காதில் விழலையா அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறான். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டியே கிடத்தியோ, நாராயணன் மூர்த்தியான கேசவனை பாடவும் நீ கேட்டு தூங்கிண்டே இருக்கியே, எழுந்துக்க மாட்டேன்றான் அந்த பொண்ணு. அந்த தோழி தன் தூக்கத்தை விட்டு எழுந்து கொள்ள மறுக்கிறாள். ஏன்னா அவளுக்கு தூக்கம் ரொம்ப சுகமாக இருக்கிறது. அப்போதான் அவளை எழுப்புவதற்காக அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாள், தேசமுடையாய். தேசமுடையாய் அப்படின்னா என்னென்னா, நம்ம சம்ஸ்கிருதத்தில் தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் தேசமுடையாய், தேஜஸ் உடையவள் அப்படின்னு அர்த்தம். தேஜஸ் உடையவள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மிகவும் அழகான ஒரு பொருள் இருக்குது. பார்க்க லட்சணமாக இருக்கக்கூடிய பெண், முகம் ஒளிமயமாக இருக்கக்கூடியது என்பதெல்லாம் அதற்கு நிறைய பொருள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, அந்த தேஜஸ் என்பதே இறைவனின் ஒரு அம்சம். அந்த இறைவனின் அம்சத்தை உனக்குள் உடையவளே அப்படின்னு அவளை விழிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேஜஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒளிக்குமே ஆதாரம் அந்த பெருமான் தான். இதை அவர் பகவத்கீதையில் சொல்லும் பொழுது 15வது யோகம் புருஷோத்தம யோகம், அதில் 12வது ஸ்லோகத்தில் யதாதித்ய கதம் தேஜோ ஜகத்பாஷ்யதே அகிலம் சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சூரியன் இருக்கு இல்லையா, அதுக்கு வரக்கூடிய அந்த தேஜஸ், இந்த அகிலம் இருக்கிற எல்லா அந்த நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் வரக்கூடிய அந்த தேஜஸ், அதை ஒளிமயமாக ஆக்கும் சக்தி. அடுத்தது சந்திரனுக்கு வரக்கூடிய ஒளி, அக்னி அதாவது நெருப்புக்கு வரக்கூடிய அந்த ஒளி அனைத்தும் என்னுடையது தான்னு பெருமாள் சொல்கிறார். பெருமாளே அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அக்னிக்கும் ஒளியை கொடுக்கிறார், ஒளிமயமாக இருக்கிறார். அந்த ஒளிமயமாக இருக்கும் பரமன்தான் நம் அனைவருக்கும் ஒளியை கொடுக்கிறார். அதனால் எங்கும் பறந்திருக்கிற அந்த பரமன், ஒளிமயமான பரமனை, அவனுடைய ஒரு அம்சமாக அவனைப் போலவே தேஜஸ்வியாக விளங்கக்கூடிய பெண்ணே, அந்த பரமன் உனக்குள் இருக்கிறான், அந்த ஒளியை நீ உணர வேண்டும். முதல்ல கண்ணை திறந்தாதானே அதை உணர முடியும். தூக்கத்தில் இருந்தால், கண்மூடிக்கொண்டிருந்தால், ஞானக்கண்ணாக இருந்தாலும் சரி, ஊனக்கண்ணாக இருந்தாலும் சரி, கண்மூடிக்கொண்டிருந்தால் எப்படி ஒளியை உணர முடியும்? அதனால் அந்த பெண்கிட்ட சொல்கிறா, நீயே ஒளி வடிவானவள் தானே,
அந்த ஒளி வடிவான ஒளியை தரக்கூடிய அந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை கேசவனை நாம் பாட வேண்டும். அதற்காக நீ எழுந்து கொள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.